தியானத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய நாள் உலகம் அடங்கிலும் கர்த்தர் இயேசுவின் சிலுவை மரணத்தை நினைவு கூறும் நாளாக நியமித்திருக்கிறார்கள். ஆகவே நாமும் கூட இந்த நாளை ஏற்றுக்கொண்டு அவருடைய சிலுவை மரணத்தை தியானிக்க இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, மனுக்குலத்தை பாவ சாபங்களில் இருந்து விடுதலையாக்க, அதாவது ரட்சிக்கும்படியாக, அதாவது மீட்டு கொள்ளும்படியாக தேவகுமாரனாகிய இயேசு சிலுவையிலே மரித்தார். இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது சரித்திர உண்மை. சுமார் 2000 வருடங்களுக்கு முன், அதாவது இயேசு சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு, இப்பொழுது இதை நீங்கள் சிறிது அறிந்திருப்பது நல்ல. திபேரியு ராஜன் ரோமாபுரியிலே ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷம், பொந்தியோ பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாகவும், ஏரோது கலிலேயாவுக்கு அதிபதியாகவும், அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த இந்த காலத்திலே கர்த்தர் இயேசு எருசலேம் நகரத்துக்கு புறம்பே உள்ள கொல்கொதா என்ற இடத்திலே சிலுவையிலே அறையப்பட்டார். பார்த்தீர்களா? இது கட்டுக்கதை அல்ல, இது சரித்திரம். ஆகவே இது பலத்த சரித்திர ஆதாரம். மேலும் பாருங்க, சிலுவை மரணம் என்பது மிகவும் கோரமான, அவமானம் நிறைந்த ஒரு தண்டனையாகும். ரோமர் தங்கள் அடிமைகளையும் தேச துரோகிகளையும் சிலுவையிலே அறைந்து கொல்லுவார்கள். இது அவர்களுடைய வழமை. இன்றைக்கு தலையை வெட்டி சிரச்சேதம் என்று சொல்லுவார்கள். தலையை வெட்டி கொல்லும் பொழுது அந்த உயிர் உடனே போய்விடும், புரிந்து கொள்ளுங்க. ஆனால் சிலுவை மரணமோ ஒருவரை அணு அணுவாக கொல்லும். மட்டுமல்ல, அந்த சிலுவை மிகுந்த வேதனையை அந்த மனிதனுக்கு கொடுக்கும். சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் உடனே சாக மாட்டாங்க. 2-3 நாட்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருப்பார்களாம். அந்த 2-3 நாட்களும் வேதனைகளோடு வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சிலுவையில் தொங்கும் சரீரம் அங்கும் இங்கும் அசைய முடியாது. கையிலும் காலிலும் ஆணிகளால் அடித்து வைத்திருவார்கள். அங்கும் இங்கும் அசைய முடியாமல் முழு பாரமும், சரீரத்தின் முழு பாரமும் அந்த ஆணிகளில் தொங்குவதினாலே வேதனை மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். அதே வேளையில பாருங்க, சூரிய வெளிச்சம் அந்த சரீரத்திலே விழும். அந்த சரீரத்திலே விழ சூடு தாங்க முடியாமல்
நாக்கு வறண்டு தாகத்தால் கதறுவார்கள். இது எவ்வளவு பயங்கரமானதும் பரிதாபமான நிலை என்பதை, தண்டனை என்பதை சிந்தித்து பாருங்க. பின்ன சிலுவையில் அறையப்பட்டவர் இப்ப சீக்கிரமாய் சாக வேண்டுமானால் அதற்கும் ஒரு வழி ஒன்று அவங்க வச்சிருந்தாங்க. போர்ச்சவரை அனுப்பி போர்ச்சவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அவர்களுடைய கால் எலும்புகளை எல்லாம் அடித்து நொறுக்குவாங்க, முறிப்பாங்க கால் எலும்புகளை. இதே மாதிரியாக ஆண்டவர் இயேசுவும் அங்கே மரித்த போது, அங்கு சிலுவையிலே தொங்கும் பொழுது, அருமையானவர்களே, இந்த சிலுவையிலே எல்லாரும், அந்த கள்ளர்களும் இயேசு எல்லாரும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த வேளையிலே அந்த இயேசு மரித்த போது அந்த நாள் பெரிய ஓய்வு நாள் என்று சொல்லி அங்கே இருந்தது. பெரிய ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளாய் இருந்தபடியினாலே அந்த யூதருடைய ஒழுங்கொண்டு இருக்குது பாருங்க. அந்த யூதருடைய ஒழுங்கின்படி இந்த உடல்கள் எல்லாம் அங்கே சிலுவையிலே தொங்கக்கூடாது. அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் என்ன செய்கிறாங்க, தேசாதிபதியினிடத்திலே போய் என்ன செய்கிறாங்க, அங்கே பிலாத்துவினிடத்திலே விண்ணப்பிக்கிறாங்க. என்ன தெரியுமா, இந்த உடல்கள் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். பின்ன உடல்கள் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அவங்க சாக வேண்டும். ஏனென்றால் உயிரோடு இருந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க சிலுவையில. பின் ஆகவே என்ன செய்யணும், அவர்களை சாகடித்து உடல்களை சிலுவையிலிருந்து இறக்க வேணும். பின்ன என்ன செய்வாங்க, அந்த கால் எலும்புகளை எல்லாம் உடைப்பாங்களாம் போயிட்டு. பின்ன இங்கே இந்த தேசாதிபதியோட விண்ணப்பத்தை வைத்த பிற்பாடு இந்த சேவகர் போய், போர் சேவகர் போய் என்ன செய்கிறார்கள், கால் எலும்புகளை எல்லாம் முறிக்கிறதுக்கு அங்க போய் கல்லற கால்களை எல்லாம் முறிச்சிட்டாங்க. இவ்விதமாக இதுவென்ன பிற்பாடு அங்கே இயேசு அறையப்பட்ட இடத்துக்கு இயேசு இடத்திலே வரும் பொழுது அங்கே இயேசு மரித்திருந்தபடியினாலே அவருடைய கால் எலும்புகளை அவங்க உடைக்கையில் என்ற பிலாத்து கூட பார்த்துட்டு இவ்வளவு சீக்கிரமாய் மரிச்சிட்டாரா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாண்டு பார்க்கிறோம். பின்னாகவே இதை நீங்கள் இந்த யோவான் சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 31 36 வரை உள்ள வசனங்களை வாசித்து அறியலாம் நீங்க இந்த சம்பவத்தை. இதில் முக்கிய சத்தியத்தை சுட்டி காட்டி நான் தொடர விரும்புகிறேன். இஸ்ரவேலர்கள் ஆசரித்து வந்த பண்டிகைகளிலே ஒன்று என்ன தெரியுமா? என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. பின்ன இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து அவர்கள் விடுதலை பெறும் தருணத்திலே ஆசரிக்கும்படி அந்த தேவனால் இந்த பஸ்கா முதல் ஏற்படுத்தப்பட்டது. பின்ன இந்த பண்டிகை நினைவு கூறுதலாக மாத்திரம் அல்ல, முன் அடையாளமாகவும் இருந்ததை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். முன் அடையாளம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும் படிக்கு
பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போவோம் என்றால் சரியான நேரம் செல்லும். ஆனால் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன் செய்யும். பின் ஆகவே ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பின்ன கவனியுங்க, ஆண்டவர் இயேசுவை சட்டங்களுக்கு அப்பால் அவரை உபத்திரவப்படுத்துறதுக்கு ஒரு சட்ட திட்டங்கள் எல்லாம் பார்க்கல. அவங்க என்ன ஒரு ஒழுங்கு இருக்கு, சட்டங்கள் இருக்குது, இப்படித்தான் செய்யணும், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. அறம்புறமாக அவரை போட்டு வாதிச்சாங்க, அடித்து துன்பப்படுத்தி வதைத்து அவமானப்படுத்தி அவமான சின்னமான சிலுவையிலே ஆணிகளால் அடித்து தொங்க விட்டாங்க. இம்மட்டுக்கும் அவர் எந்த குற்றமும் செய்ய இல்லை. பின்ன அவர் பாவமில்லாத பரிசுத்தர். அப்படியாயின் அவருக்கு நடந்தது என்ன? அவரை குறித்தான தீர்க்க தரிசனம் கர்த்தர் இயேசு பிறப்பதற்கு முன் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னும் தொடர்ந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டபடியும் நிறைவேறுதலாக அங்கே நடைபெற்றது. பின்னாகவே அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக நடைபெற்ற அந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல் சுமார் இயேசு பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதை நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல பலிதப்பி திரிந்து அவனவன் தன் பலியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமம் 53ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டபடி அவருக்கு இது நடந்தது. பின்ன தற்செயலாக நடந்ததல்ல, முன் குறிக்கப்பட்டபடியே சகலதும் நடந்தேறினது. பிரியமானவர்களே, மனுக்குலத்தில், அதாவது நம்முடைய பாவ அக்கிரமங்களுக்காக நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனையை இயேசு தம்மீது ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்கினாரே. இதுவே தேவன் மனுக்குலத்தின் மேல் நம்மேல் கொண்ட அன்பு. இந்த அன்பு தேவனின் நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையற்ற. இதையே நாங்கள் யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அதாவது தேவனோடு நித்தியமாக வாழுகின்ற ஒரு வாழ்வை பெறும்படிக்கு, இன்னமாக விளக்கமாக சொன்ன போனால் ஆத்துமா சாந்தி அடையும்படிக்கு இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்ற மாபெரும் செய்தியை, நற்செய்தியை காணுகிறோம். அருமையானவர்களே, பின்ன இந்த உலகத்திலே இருந்து ஒரு மனிதன் விடைபெற்று செல்லும் பொழுது, இந்த கவனிக்க செல்லும் பொழுது, ஒன்றில் அவன் தேவனோடு நித்தியமாய் வாழுகிற வாழ்க்கை, அல்லது அவன் நித்திய ஆக்கினை அடைகிற நரக பாதாளம். இந்த ரெண்டுல தான் அந்த ஆத்மா அங்கே ஒன்றில் அங்க, ஒன்றில் இஞ்ச. மரித்த பிற்பாடு இந்த மனுஷனுக்கு இந்த உலகத்துல அந்த கிரியை செய்கிறது, இந்த பூசை வைக்கிறது, அந்த பூசை வைக்கிறது, அந்த அந்த அன்னதானம் செய்கிறது, இந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவையெல்லாம் செல்லாது, அது வேணும். ஆகவே அருமையானவர்களே, அதன் மூலமாக ஒரு ஆத்மா ஒவ்வொருவரும் சாந்தி அடையாது. இந்த உலகத்திலே அவன்
பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு உரியவனாக காணப்பட்டால் அவன் மரித்தொடனே அந்த ராஜ்யத்துக்கு போவான். இல்லை என்றால் அவன் நரக பாதாளத்துக்கு போவான். இதுதான் சத்தியம். பின்னாம் இங்கே பாருங்க, கவனிங்க, இந்த பாவமற்றவராகிய பரிசுத்தர் இப்படியான கோரப்பாடுகள் பட்டு மரணம் அடைந்தது அவர் நம்மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறது. புரிந்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஆறுதலாக நான் சொல்லிக் கொண்டு போறேன், விளங்க வேண்டும் என்பதற்காக. யோவான் ஸ்நானன் கர்த்தர் இயேசுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கும் பொழுது என்ன கொடுத்தார் தெரியுமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று சத்தமிட்டு கூறுவதை நாங்கள் யோவான் சுவிசேஷத்திலே 1 அதிகாரத்திலே 29வது வசனத்தில் நீங்கள் காண முடியும். ஆனா இதுக்குள்ள ஒரு இரகசியம் இருக்கு, தெரியுமா? அதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நெடுக நாங்க வாசிச்சிருக்கிறோம் இது. ஆனா ஒரு இரகசியம் இருக்கு. யூதர்கள் தங்களுடைய பாவத்துக்காக பலி செலுத்தும் பொருளாக என்னத்தை வச்சிருந்தாங்க? ஆட்டுக்குட்டிய வச்சிருந்தாங்க, பலி செலுத்தும் முகமாக. பின்ன இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பாவ நிவாரண பலியாக தெளிக்க வேண்டும் என தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கற்பித்திருந்தார். இதை லேவியர் ஆகமத்தில் காண முடியும். வாசிங்கோ, லேவியர் ஆகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். லேவியர் ஆகமம், அதாவது 3 மோசே 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இரத்தமே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது என்னவாம்? ரத்தம். இந்த ரத்தம் அதான் வேதத்திலே நாங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? பின் ஆகவே ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக எது செய்ய வேண்டும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி அந்த மனிதனுக்காக கொல்லப்படுவதும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறது. பின்ன இதன் மூலம் பழைய ஏற்பாட்டு கால மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் என்ன நடந்தது சொல்லுங்க. இந்த பலி மூலம் பழைய ஏற்பாட்டு மக்களுடைய பாவங்கள் எல்லாம் எப்படி இருந்தாலும் ரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படையில மூடப்பட்டது. மன்னிப்புக்கும் மூடுறதுக்கும் வித்தியாசம். மூடினா பிறக்கிண்டி எடுக்கலாம், மன்னிக்கப்பட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். இனி அங்கால இல்லை. பின்ன பழைய ஏற்பாட்டிலே இந்த மிருக பலியினாலே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் பாவங்கள் மூடப்பட்ட நிம்மதியோட போவாங்க. ஆனா மன்னிக்கப்படையில. பின்ன பாவங்கள் இருந்தது அவங்களோட, நீங்க இல்லை. ஒரு நாள், இப்பொழுது கவனிங்க, ஒரு நாள் தேவன் ஆட்டுக்குட்டி ஒன்றை தருவார். அது அடிக்கப்படும் போது மனிதர்களின் பாவங்கள் நீங்கும், மன்னிக்கப்படும் என்ற உண்மையின் ஒரு நிழலாட்டமாக அந்த ஆட்டுக்குட்டி இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த ஆட்டுக்குட்டியின் வருகையை மிகுந்த தேவ பக்தியுடனும் எதிர்பார்ப்புடனும் யூதர்கள் என்ன செய்தார்கள்? காலா காலமாக எதிர்பார்த்திருந்தார்கள். விளங்குதா? இப்பொழுது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். இப்பொழுதோ அந்த நேரம் வந்து விட்டது. மெசியா வருவார் வருவார் என்று பார்த்து கொண்டிருப்பாங்க பாருங்க. பின்ன எதிர்பார்த்திருந்தாங்க. இப்பொழுதோ அந்த ஆட்டுக்குட்டி வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. அப்பொழுதுதான் அந்த மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி வந்து விட்டதாக யோவான் ஸ்நானன் சத்தமிட்டு அறிவிக்கிறார். அதுதான் பாத்தீங்களா? பின்ன இந்த பஸ்காவாகிய தேவ ஆட்டுக்குட்டி கிறிஸ்து இயேசுவானவர் வெளிப்பட்ட பின்பு
பழைய ஏற்பாட்டின் அந்த மிருக பலி செல்லுபடி அற்றதாகிவிட்டது. புரிந்து கொள்ளுங்க. இப்ப இதுதான் இந்த ஆட்டுக்குட்டி. இவர்தான் இனி பலியாக போற. பாத்தீங்களா? பின்ன பிரியமானவர்களே, இன்றும் மனிதர்கள் பாருங்க தங்கள் பாவங்களுக்காக இன்றைக்கு மிருக பலிகளையும் மற்றும் வேறு பலிகளையும் இன்றைக்கு செலுத்துகிற நடைமுறை இருந்து வருகிறது. இல்லை என்று இல்லை. அது அவர்கள் நினைக்கிறார்கள் இதனால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, அது ஒருபொழுதுமே பாவங்கள் மன்னிக்கப்படாது. இவை அனைத்தும் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியாம். இதை பலியிட்டால் என்னுடைய பாவம் நீங்கும், இதை செய்தால் என்னுடைய பாவம் நீங்கும், இந்த கிரியை செய்தால் என்னுடைய பாவம் நீங்கும். வேதம் சொல்லுகிறேன் தெரியுமா, இவை அனைத்தும் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இவை அனைத்தும் மரண வழிகள், ஜீவனை கொடுக்காது, மரண வழிகள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி கிறிஸ்து இயேசுவானவர் மனுக்குலத்தின் அந்த பாவங்களுக்காக, நம் அனைவருடைய பாவங்களுக்காக பலியாகிவிட்டார். பலியாகிவிட்டார், ஒரே தரம் பலியாகிவிட்டார். தாம் பாடுபடுவதற்கு முன்பு, அதாவது பஸ்கா ஆசரிக்கப்படுவதற்கு அந்த சீசருடனே பந்தி அமர்ந்திருந்தார். அந்த பந்தி அமர்ந்திருந்த பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார், அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரம் என்று கூறி அதை பிட்டு ஆசீர்வதித்து தம்முடைய சீசர்களுக்கு அதை பிட்டு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஆம், தம்முடைய சரீரம் பாவ நிவாரண பலியாக உடைக்கப்பட போகிறது, பிக்கப்பட போகிறது, கிழிக்கப்பட போகிறது, நொறுக்கப்பட போகிறது என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அவர் படப்போகும் பாடுகள் குறித்து அங்கே வெளிப்படுத்துகின்றார். பார்த்தீங்களா? அதன் பிற்பாடு பாருங்க, பின்னும் அந்த திராட்சை ரசம் உள்ள அந்த பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பருகுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், இது ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொல்லி அவர்களிடத்திலே அங்கே அந்த பஸ்கா ஆசரிப்புக்காக அங்கே கொடுக்கப்படுகிறது. பின்ன இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய தாம் பாவ நிவாரண பலியாக இரத்தம் சிந்த போவதை, தன்னுடைய சரீரம் கிழிக்கப்பட போவதை, இரத்தம் சிந்த போவதை அவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீங்க என்று நினைக்கிறேன். சரி, பிரியமானவர்களே, இந்த பாவ மன்னிப்புக்கென்று தேவனால் இந்த புதிய உடன்படிக்கை ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது. பின்ன இந்த உலகத்தில் உள்ள மதங்களுக்கு அப்பால், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, இந்த உலகத்தில் உள்ள மதங்களுக்கு அப்பால், அது எந்த மதமாயிருக்கலாம், கிறிஸ்துவ மதமாயிருக்கலாம், எந்த மதமாயிருக்கலாம், மதங்களுக்கு அப்பால் உள்ள ஒரு தெய்வத்தால், பின்ன இன்றைக்கு உங்களுக்கு விளங்க வேண்டும், மதங்களுக்கு தெய்வங்கள் உண்டு. ஒவ்வொரு மதங்களுக்கும், கிறிஸ்தவ மதத்துக்கும் ஒரு தெய்வம் உண்டு. அவர்கள் செய்து வச்சிருக்கிறார்கள், உருவங்களை செய்து வச்சிருக்கிறாங்க. அது எல்லாம் தெய்வம் அல்ல, இயேசு அல்ல. இயேசுவை பிடித்த ஒரு சிறுவம் ஒன்று வச்சிருப்பாங்க, அது இயேசு அல்ல. சரியா விளங்கிக் கொள்ளுங்க. பின்ன அதான் உங்களுக்கு சொல்றேன், தெளிவா சொல்றேன், மதங்களுக்கு அப்பால் உள்ள ஒரு தெய்வம் உண்டு. மதங்களுக்கு அப்பால் ஒரு தெய்வம் உண்டு. அந்த மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கும் இந்த மாபெரும் ஏற்பாட்டை எந்த ஒரு மனிதன், அந்த தெய்வம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஏற்பாட்டை எந்த ஒரு மனிதன் இந்த பூமியிலே அவன் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துடன் கல்வாரி சிலுவை அண்டை வருகிறானோ,
அவன் அந்த பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமான வாழ்வை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். மட்டுமல்ல, புதிய இஸ்ரவேலனாக அவன் மாறுகிறான். எந்த இஸ்ரவேலன் அல்ல, புதிய இஸ்ரவேலன். சண்டை பிடிக்கிற இஸ்ரவேலன் அல்ல, புதிய இஸ்ரவேலன். ஆம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே புதிய இஸ்ரவேலனாக நீங்கள் மாறுவீர்கள். ரோமரிலே 5ஆம் அதிகாரத்திலே 8 தொடக்கம் 10 வரைக்கும் தயவுசெய்து வாசியுங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் ஆம். கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க ஆம், கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பாவிகளாய் இருக்கையில், அக்கிரமக்காரராய் இருக்கையில், பலனற்றவர்களாய் இருக்கையில், சத்துருக்களாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். பாத்தீங்களா? இப்ப சுருக்கமா சொல்லிட்டேன். இங்கேதான் மனுக்குலத்தின் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பும் அவருடைய கிருபையும் கிருபையின் ஐஸ்வர்யமும் அங்கே வெளிப்படுகிறது. இங்கேதான் அருமையானவர்களே, நம்முடைய பாவம் எவ்வளவு பொல்லாததென்றும் பாவம் நீங்கும் வழி எவ்வளவு தெய்வீகமானதென்றும் இன்றைக்கு நாம் அறிய முடிகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு மனுஷர் காணத்தக்கதாக, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, இன்றைக்கு மனுஷர் காணத்தக்கதாக கிறிஸ்து சிலுவையிலே மரிக்காவிட்டால் மனுக்குலத்தின் மேல் தேவன் கொண்டிருக்கும் அன்பை எந்த ஒரு மனிதனும் அறிந்திருக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்க. ரட்சிப்பு நம்மால் உண்டானதல்ல, விளங்கிக் கொள்ளுங்க. அது தேவனுடைய ஈவு. ஒரு மனிதனால உண்டாகிற இல்லை, அது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்ட இடமில்லை இதிலே, அது தேவனுடைய ஈவு. பிரியமானவர்களே, இறுதியாக சில குறிப்பை சுட்டி காட்டி முடிக்க விரும்புகிறேன். முன்னைய காலங்களில அறிந்து கொள்ளுங்க, பாரசீகம், எகிப்து, கிரேக்கு, இந்த தேசங்களிலே இந்த குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்து கொல்லும் தண்டனை அங்கே காணப்பட்டது. இந்த தேசங்களில் இவர்களிடம் இருந்து ரோமரும் அதை பின்பற்றினாங்க. நன்றா விளங்குங்க. இந்த சிலுவை தண்டனையை அவர்களிடம் இருந்து இந்த ரோமர் எடுத்தாங்க. பின் இந்த சிலுவை மரண தண்டனை ரோமரால் சிறை பிடித்து வரும் அடிமைகளுக்கு, தேச துரோகிகளுக்கு, கொலை பாதகர்களுக்கு உரியதாயிருந்தது. நன்றா புரிந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட சிலுவை மரத்திலேதான் இயேசுவையும் அறைந்தார்கள். அந்த சிலுவையை குறித்தே அன்றி வேறொன்றையும் குறித்து ஒரு காலம் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று யார் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுல். இதை குறித்து, அந்த சிலுவையை குறித்தே அன்றி வேறொன்றையும் குறித்து ஒரு காலம் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நன்றா புரிந்து கொள்ளுங்க. பொதுவாக கொலைகாரருக்கு தூக்கு தண்டனை இருக்கும். நம்முடைய தேசங்கள், வேறு தேசங்களிலேயோ இந்த தேசங்களிலேயோ தூக்கு தண்டனை கொடுப்பார்கள். சில தேசங்களிலே இது காணப்படுகிறது. அந்த தூக்கு மரத்தை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் மூளை கொஞ்சம் சரியில்லை, இவனுக்கு மூளை
சரியில்லை, இவன் பைத்தியக்காரன். அப்படித்தானே? இந்த பைத்தியக்கார பட்டத்தை தான் அருமையானவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்தது. இந்த பட்டம் தான் அவருக்கு கிடைச்சது. பின்னாகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட இந்த பட்டத்துக்கு உரியவர்களாக மாற வேண்டும். இப்ப விளங்குறதா? மாறுங்க. அப்படித்தான் நாம் எல்லாரும் மாற வேணும். சிலுவையிலே அநேகர் அறையப்பட்டு மரித்திருக்கிறாங்க. இயேசுவின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அங்க குற்றவாளிகளை அறைந்திருந்தாங்க என்று பார்க்கிறோம். பின் ஆகவே இவர்களுக்கு இவர்களுடைய சிலுவைகளை இந்த இவர்கள் மரித்த எல்லாருடைய சிலுவைகளை குறித்து யாராகிலும் நினைச்சிருக்கிறாங்களா? இல்லை, இல்லவே இல்லை. இப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு இந்த உலகம் எங்கும் இந்த மேன்மையும் மைமையும் வந்தது எப்படி? அது மட்டுமல்ல பரிமையானவர்களே, பரலோக தேவதூதர் கூட இந்த சிலுவையின் இரகசியத்தை அறிய ஆவல் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. கவனிங்க, அப்போஸ்தலராகிய பவுலுடைய மேன்மை பாராட்டல் இது சிலுவை. அந்த சிலுவை எது? அவர் பாராட்டின சிலுவை எது? அவர் இந்த மறைச்சிலுவையா? இல்லை. நன்றா புரிந்து கொள்ளுங்க. சிலுவையில் அறையுண்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே அவர் தனது சிந்தையில் வைத்திருந்தார். இன்றைக்கு தவறாக விளங்கித்தான் இன்றைக்கு மறைச்சிலுவைய வச்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, இல்லை, தவறு. அவமானமும் நிந்தையுமாயிருந்த அந்த சிலுவை அதில் அறையப்பட்டு மரித்த கர்த்தர் இயேசுவையே அங்கே மேன்மைப்படுத்தி நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை பற்றிய போதனைகள் யாவும் கர்த்தர் இயேசுவின் மரணத்தை குறித்தே அல்லாமல் சிலுவை மரத்தை பற்றியது அல்ல. புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு சிலுவையிலே அதாவது மரத்திலே செய்யப்பட்ட சிலுவையை குறித்து சிலர் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாங்க. இல்லை, மனுக்குலம் பெற்றுக்கொள்ளும் பாவ மன்னிப்பும் ஆசீர்வாதமும் கர்த்தர் இயேசுவின் மரணத்தினாலே அன்றி சிலுவை மரத்தினாலே அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். அது வெறும் மரம். ஆகவே இந்த சிலுவை மரத்திலே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, புண்ணியம் இருக்கிறது போல இன்றைக்கு அதை பூசிப்பதும் அதை நமஸ்கரிப்பதும் சரியல்ல என்றும் சில சபைகளிலே அதை செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம். அது சரியல்ல. இது ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த விஷயத்திலே கவனமாயிருக்க வேண்டும். இவ்விதமான தவறான இதழுக்குள்ளே சிக்கிக் கொள்ளக்கூடாது. இயேசு அறையப்பட்ட சிலுவைக்கும் கள்ளர்கள் அறையப்பட்ட சிலுவைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? இயேசு அறையப்பட்ட சிலுவை நல்ல வடிவா அழுத்தி எல்லாம் செய்து நல்ல அழகாக செய்து அரைஞ்சாங்க. கல்லறையெல்லாம் சும்மா அரைஞ்சாங்க. அப்படியா? இல்லை. இரண்டு சிலுவைகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இரண்டும் மரம்தான். கொஞ்சம் சிந்திங்க, கவனிங்க. கர்த்தர் இயேசுவின் சிலுவை பாவிகளை இழுத்து ரட்சிக்கும் சக்தி படைத்தது என்று சொன்னால் அது அந்த சிலுவை மரத்தை குறிக்கிறதா? இல்லை. நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 32வது வருஷத்தை வாசிங்க தயவு செய்து. யோவான் சுவிசேஷம். பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்ளுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று இயேசு சொல்லுகிறார். பின் அந்த வசனம் 33 தொடர்ந்து வாசிச்சு நீங்க பாப்பீங்கடா. அந்த அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. தாம் இன்ன விதமாய் மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி
இப்படி சொன்னார். பாத்தீங்களா? பின்ன அந்த மரம் அல்ல, நன்றா விளங்கிக் கொள்ளுங்க, இயேசுவின் மரணம்தான் முக்கியம். யோவான் சுவிசேஷத்திலே நீங்க 3ஆம் அதிகாரத்திலே 14வது 15வது வசனத்தை நீங்க வாசிங்க. வாப்பம் இருக்கா? சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல, மோசேயினாலே வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசு சொல்லுவதில் இருந்து கவனியுங்க. இயேசுவின் மர சிலுவை அல்ல, இயேசுவின் சிலுவை மரணமே அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முறை கூட அவர் யூதரை பார்த்து சொல்லுகிறார். நீங்க யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, அங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்திய பின்பு நானே அவர் என்று அறிவீர்கள் என்று சொன்னார். பார்த்தீங்களா? பின்ன இதுவும் அவருடைய சிலுவை மரணத்தை தான் குறிக்கிறது. நானே அவர் என்றால் என்ன சொல்லுங்க? நானே யெகோவா, நானே நீங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா, இதுதான் அந்த அர்த்தம். ஆனா அவங்க நாம் விசுவசிக்க இல்லையே, அதானே பிழைச்சு போச்சு. அவங்க விசுவசிக்க இல்லை. இன்றைக்கும் போயிட்டு மெசியா வாரம் வாரம் என்று சுவரில் ஓட்டு தலையை அடிச்சு கொண்டு இருக்கிறது நாங்க காண்றோம். இங்க இருந்து இஸ்ரவேல் பார்க்க போறோம் என்று சொல்லி இங்க போற சில ஆவிக்குரிய பிள்ளைகளும் போயிட்டு என்ன செய்யறாங்க, அங்க போயிட்டு அந்த சுவரில் போயிட்டு தலையை அடிக்கிறத நாங்க பாத்துக்கிறோம். எடுத்துட்டு போட்டோ எடுத்து போட்டு விடுவாங்க, தங்களோட ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வடிவாக போடுவாங்க. அதான் ஆரோ ஒரு ஆள் சொன்னதுக்கு சொன்னார், இப்படி எல்லாம் இவங்க போயிட்டு தலையை போட்டு அங்க அடிக்கிறாங்களேன்னு. அவங்க இங்க இயேசுவே விசுவசிக்க இல்லை, அவங்க இயேசுவே மெசியா வருவார்னு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்று நான் படியா சொல்லி போட்டு விட்டுட்டேன். புற சொன்னா சரி, அவன் அடிச்சதை பற்றி பிரச்சனை இல்லை, அவன் விருத்த சேனம் செய்தாண்டா பிரச்சனை இல்லையே என்று சொல்லிட்டேன். பின் அப்படி அர்த்தம் தெரியாமல் இன்றைக்கு நடக்கிறாங்க. அது ஒரு வேதனையான காரியமாக நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். பின்ன நன்றா விளங்கிக் கொள்ளுங்க, சர்ப்பமானது மோசேயினாலே வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவசிக்கிறவர்கள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அங்கே உயர்த்தப்பட வேண்டும், சிலுவையிலே தூங்க வேண்டும். பின் அவருடைய மரணத்தை குறிக்கிறது. பாத்தீங்களா? பின் ஆகவே அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசுவின் மரணம்தான் இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலையை தருகிறது, மனுக்குலத்துக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல இன்றைக்கு வாழ பிறக்கிறான். நன்றா புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று தான் பிறக்கிறான். சாகரக்கா பிறக்கிறான் இல்லையே, நான் சாக கூடாதுன்னு தான் நினைக்கிறான். இங்க வந்து பிறந்தவன் நான் ஒரு நாளுமே சாக கூடாதுன்னு சொல்லி பின்ன அவன் பிறக்கிறதே இந்த உலகத்துல வாழ்றதுக்காண்டி. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ அவர் இந்த உலகத்திலே பிறந்தது என்ன? மரிக்கிறதுக்காக. அவர் மரிக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தார். அந்த மரணமே உலகத்தை ரட்சிக்கும் தேவபலனாயிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய சுயநீதியினாலே ரட்சிக்கப்படக்கூடுமானால், இயேசுவின் போதனைகளை கைக்கொண்டு நடப்பதினாலே ரட்சிக்கப்படக்கூடுமானால், இயேசு சிலுவையிலே மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதா? அவர் மரித்து பாவமன் அந்த மரித்ததை சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் நான் வேதங்களை வாசிப்பதினாலோ அல்லது வேத போதனைகளை பிரசங்கிக்கிறதுனாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் அங்கே சுயநீதியினாலே ரட்சிக்கப்பட முடியாது. நன்றா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அப்படி இருக்கிறாங்க.
நாங்கள் பைபிள் வாசிச்சா சரி, சங்கீதம் வாசிச்சா சரி, அது வாசிச்சால் சரி, இது வாசிச்சா சரி, அல்லது எங்களுக்கு ஒரு சுவாமி சொன்னா சரி, அல்லது போப் சொன்னா சரி, அல்லது எங்களுடைய ஒரு ரெவரன் சொன்னால் சரி, இவ்விதமாக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இல்லை, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கின்ற ஒருவன் அவன் ரட்சிப்படைந்தவன் தான் என்ன செய்கிறான்? தேவனுடைய வேதத்திலே ஆர்வமாய் வாசிக்கிறான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்திலே வைக்கிறான். இது ரட்சிக்கப்பட்ட முதல் ரட்சிப்பு. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 1:18 அதிலே நான் வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவப்பலனாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லோரும் இருந்த வண்ணமாக ஒரு பாடல் ஒன்றை பாடுவோமா? கல்வாரி மாமலையில் தியாகத்தின் வேந்தனே, பாதகன் போல் தோங்கி சிலுவையில் மரித்தாரே, கல்வாரி மாமலையில் தியாகத்தின் வேந்தனே, பாதகன் போல் தோங்கி சிலுவையில் மரித்தாரே, கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனை, காரங்களை விரித்தே கள்வனை போல் காளு மரத்தினில் கண்டேனே, கல்வாரி மாமலையில் தியாகத்தின் வேந்தனே, பாதகன் போல் தொங்கி சிலுவையில் மரித்தாரே. ஆமென்.